ஒரு வானலில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அது உடஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தக்காளி பொடியாக நறுக்கினது அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் எல்லாம் ஒன்றா சுருண்டு வந்ததுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க காய்கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பெரிய முட்டைக்கோஸில் பாதி, அதை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் வந்து கோபுரம் மாதிரி வச்சா எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு 1/2 கப் நல்லா நிறக்க வந்துட்டு கேரட் பொடியாக நறுக்குனது. அதுக்கப்புறம் 1/2 கப் குடை மிளகா, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி எல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பச்சை மிளகாய், மிளகுத்தூள் மட்டும்தான். நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்படியே 2 உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் 2-3 உடச்சி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது வந்து நம்ம மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த காய்கறி வந்துட்டு மூடி வைக்கும்போது அந்த ஆவி வரும் இல்லையா, அந்த ஆவிலே வேகணும். இது எதுக்குமே வந்துட்டு நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை, இதிலே நல்லா வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிளறினீங்கன்னா எல்லாம் வந்துட்டு நல்லா சுருண்டு வந்துடும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு அந்த உதிரியாக வந்திருக்கும் தெரியும் பார்த்தாலே. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மிக்ஸ் வெஜ் பொரியல், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.